பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரியமான பிள்ளைகளே, 1/1/2021 வெள்ளிக்கிழமை ஒரு புதுவிதமான என்ட்ரன்ஸ் நுழைய போகிறோம். இந்த வருடத்தினுடைய வாக்கு தத்தங்கள், the Lord gives so many promises to the world. உலகத்துக்கு நிறைவான வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த 1/1/2021 வெள்ளிக்கிழமை யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 16-17 வாக்கு தத்தங்களை சிந்திப்போம், இறை மக்களை சந்திப்போம். இதனுடைய தலைப்பு சிந்திப்போம் சந்திப்போம். யோவான் நற்செய்தி 15வது அதிகாரம் 16-17 வசனங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். 17வது வசனம். நீங்கள் ஒருவர் ஒருவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. நீங்கள் கனி தர வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23 9 விதமான கனிகள்: அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம். அருமையான பிள்ளைகளே, இந்த கனி என்பது வேர்ட் ஆஃப் காட். உங்களுடைய கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று எலிசபெத் அம்மா மரியாதை சொல்லுவாங்க. அந்த கனிதான் குழந்தை, அந்த கனிதான் இறைவார்த்தை, அந்த கனிதான் தேவனிடமிருந்து நமக்கு வரக்கூடிய ஒரே ஒரு காரியம். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1-5 வசனங்களை படித்து பார்த்தால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தது, அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தது. வார்த்தை கடவுள். அந்த வாக்கு மனிதனானார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14வது வசனத்தை படித்தால், இந்த வாக்கு வேர்ட் ஆஃப் காட், கடவுள், இந்த வாக்கானது என்ன நடந்தது? உரு பெற்றது. அருமையான பிள்ளைகளே, நம்மை போல சரீரம் எடுத்தது. இந்த காரியங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். முதல் நாள் முதல் தொடரில் கொடுக்கக்கூடிய வாக்குதான், நான் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன். I select you, I appointed you, I separated you, I send you. அருமையான பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தமானது கடவுள் என்னை தன்னுடைய பணிக்காக தேர்வு செய்திருக்காங்க. 1ஆம் தேதி ஒரு ஓட்டப்பந்தயம் ஓட போற, 30 நாளைக்கு வாக்குத்தத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்ப ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்காக யார் போவோம்? எசாயா சொல்ற, நான் போகிறேன் ஆண்டவர். அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் இயேசுதான் கனி. ஒரு ஆரஞ்சு பழத்தை உடைச்சிங்கன்னா 9 சுளைகள் இருக்கும். அந்த 9 சுளைகள் தான் இந்த கனிகளுடைய பெயர். அன்பு என்ற ஒரு ஆரஞ்சு பழம், அன்பு என்ற இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் 9 விதமான சுவை உண்டு. சுவைத்து பாருங்கள்.
எவ்வளவு மதுரமான ஒரு கசப்பும் இனிக்கும் என்ற வாக்குத்தத்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அருமையான நாளில் பார்த்தீங்கன்னாக்க நிலைத்திருப்போம். கடவுளுடைய அன்பு, பிறர் அன்பு. ஒரு புதிய கட்டளை கொடுக்கிறேங்கிறார். கடவுளை நீ அன்பு செய், உன் அயலானை நீ அன்பு செய். அன்பு என்ற மிகப்பெரிய ஒரு கனியானது ஈக்குவல் டு ஜீசஸ், வேர்ட் ஆஃப் காட். இந்த நாட்களில் பார்க்கிற பொழுது யோவான் செய்தி முதல் அதிகாரம் 1-5 வசனங்களை நீங்கள் படிக்கிற பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தார், தொடக்கத்திலே வார்த்தை இருந்தார், கடவுளாயிருந்தார், கடவுளோடு இருந்தார், அவருக்குள் ஒளி இருந்தது, உயிர் இருந்தது, அந்த ஒளி இருளில் பிரகாசித்தது, இருள் ஒரு காலம் வெற்றி கொள்ளவில்லை. அருமையான பிள்ளைகளே, அவருக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் விடுதலை. லூக்கா செய்தி 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், ஆண்டவருடைய ஆவி என் மேலே, அவர் வந்ததுடைய நோக்கமே விடுதலை பண்ணி மக்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மாந்திரியத்திலிருந்து, தீவினையிலிருந்து, உடல் நோயிலிருந்து, மனநோயிலிருந்து, பலவிதமான கட்டுகளிலிருந்து விடுவிக்கத்தான் அவர் வந்தார். 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் அது தெரிந்து கொள்ளலாம். அழகையின் செயல்களை அழிக்கவே வந்தேன். அப்போ முதல் நாள் வாக்குத்தத்தம் என்ன? ஐ செலக்ட் யூ நோம் ஆஃப் த மதர். தாயின் கருவியை உன்னை கண்டுபிடிச்சேன்னு இறையமேட்ட சொல்லும். எதற்காக? மக்களை விடுவிக்கின்ற ஒரு பணி. மக்களை பிசாசினுடைய பல காரியம் விடுவிக்கவும், நோயிலிருந்து விடுவிக்கவும், பலவிதமான கட்டுகளிலிருந்து விடுவிக்கவும் ஆண்டவர் என்னை தேடுகிறார். நீ என்ன கேட்கல, ஐ செலக்ட், நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். திருப்பாடல் 139 1-16 வசனங்களை படித்தீங்கன்னா, தாயின் கருவிலே உன்னை கண்டுபிடிச்ச, எலும்பும் சதையும் எப்படி கூடியது என்பதை என் கண்கள் கண்டன. உனக்கு வாழ்நாள் இல்லாத பொழுதே அந்த வாழ்நாளை உனக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லுவார். அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களில் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய காரியம், ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து கொள்கிற பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள ஒரே வசம், அப்பா இந்த 1/1/2021 நான் விடுதலையாக்கப்பட வேண்டும், உலகம் தர முடியாத மகிழ்ச்சி பெற வேண்டும், சந்தோஷத்தை பெற வேண்டும். நானும் என் வீட்டாரும் குடும்பமும் நீ தருகிற மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை செய்து கொடுக்க ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அப்படியானால் கூடி ஜெபிப்போம், சிந்திப்போம், சந்திப்போம். எதை சிந்திக்கிறோம்? இறை வார்த்தையை. இந்த இறை வார்த்தையை நாம் சிந்திப்போம். அந்த சிந்தித்த இறை வார்த்தையை மக்களுக்கு சந்திப்போம். முதல் நாள் வாக்குத்தத்தம், நான் உன்னை தேர்வு செய்திருக்கிறேன். எதற்காக? என்னுடைய பணியாகிய அந்த விடுதலை பணியை நீ செய்ய வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் ஒரு விடுதலை பணிக்காக உன்னை அழைத்திருக்கிறேன் என்று சொல்கிறேன். அருமையான பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தத்தை நினைக்கிற பொழுது நீங்கள் ஜெபிக்கலாம். யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அப்படியே கண்களை மூடி ஒரு தியான நிலைக்குவாங்க. 31/12
2020 முடிய போகிறது, முடிந்து விட்டது. 1/1/2021 வெள்ளிக்கிழமை முதல் நாள் ஆண்டவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். பங்க்ராஸ், ஐ கால் யூ. என்னுடைய பணிக்காக அழைக்கிறேன். நீ என்னை கூப்பிடல, நான் தான் உன்னை கூப்பிட்ட. தெளிவாக அதான் வாக்குத்தத்தம். நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்வு செய்ய. எதற்காக? மிகுந்த கனி தரணும். அந்த கனி தரத்தில் என்ன செய்யணும்? நிலைச்சிருக்கணும். நிலைச்சது என்ன செய்ய? இறுதி வரை அதை நிலைத்திருக்கணும். எதற்காக நான் உன்னை தேர்வு செய்கிறேனோ அதை நீ செய்து முடித்து அதனுடைய பலன்களை நீ என்னோடு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு அற்புதமான காரியம் செய்யணும். அப்போ முதல் நாளில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, இல்லை 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 என்று சொல்கிற காரியங்களை செஞ்சு தப்பார். ஆண்டவர் ஒருவர் இயேசுவிடம் நோ இஸ் நோ, இல்லை என்பது இயேசுவிடம் இல்லை. அவரிடம் வருவாயா? அவரே விட்டுப்பார், அவரே விட்டுப்பார். நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான 1/1/2021 வெள்ளிக்கிழமை, புதிய ஆண்டு, புதிய வல்லமை, புதிய ஆற்றல், எல்லாவற்றையும் நிறைவாக நானும் என் வீட்டாரும் என் குடும்பத்தாரும் நிறைவாக பெற்றுவிடார்கள். அப்பா, உலகம் தர முடியாத சமாதானம் உண்மையில் உண்டு. எவ்வளவு பணம் கொடுத்தும் பொருள் கொடுத்தும் வாங்க முடியாத நிம்மதி உண்டு. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த மகிழ்ச்சி உண்டு. எங்களுடைய உடல் நோயோ மனநோயோ தீமையுடைய கட்டுகளோ எவைகளும் எங்களை சேதப்படுத்தாதபடி உங்களுடைய கரைகளோ உங்களுடைய மகிழ்ச்சி நிறைவாக இருக்கட்டும். என் குடும்பம் முழுவதையும் ஆசீர்வதியும். எங்களுடைய குடும்பங்கள் ஒன்றொன்றையும் ஆசீர்வதியும். கணவன் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. தொழில் நஷ்டப்பட்டவர்களுக்கு ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுங்க ஐயா. திருமண தடைகளோ, குழந்தை பாக்கியம் இல்லையோ, கடன் தொல்லைகளோ, இதனால் கண்ணீர் விடுகிறவர்களுடைய கண்ணீரை துடைத்து விடுமாண்டவர். அப்பா, யூ ஆர் தி ஹீலர். நீ குணமளிக்கும் ஆண்டவர். உம்மிடம் நிறைய வச்சிருக்கீங்க. மக்களை இப்பொழுதும் மகிழ்ச்சியாருங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அது எனக்கு கொடுப்பீங்க ஆண்டவர். இந்த முதல் நாள் உம்முடைய மகிழ்ச்சிக்குள் ஆவின் கனிகளோடு நீரினை தேர்வு செய்து உமக்குள் இணைத்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவர். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொழுங்க ஆண்டவர். அவர்கள் எந்த பாதிப்பு இருந்தாலும் அந்த பாதிப்பை பூரா எடுத்து போடுங்க ஆண்டவர். நிச்சயமாக நீ செய்வீங்க சார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.